அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மீது பெரும் அன்பு வைத்திருந்த ஒரு தலைவர். வருத்தம் தான், காலத்தினுடைய சூழ்நிலை அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவு அவருடைய முடிவு. எல்லா முடிவுக்குமே ஒரு சரி ஒரு தவறுன்னு இருக்கும். அது காலம்தான் பதில் சொல்லணும். அதனால தனிப்பட்ட முறையில் எனக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது பெரும் மரியாதை இருக்கு. நான் நிறைய முறை சந்திச்சு பேசியிருக்கிறேன். ரொம்ப இனிமையான ஒரு மனிதர், கடும் சொல்லே பயன்படுத்தாத ஒரு மனிதர். அதனால அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனதுக்காக நான் ஒரு வேறு மாதிரி பேச விரும்பல. காலத்தினுடைய சூழல் அந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. எங்கிருந்தாலும் கூட அவருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல். அதே நேரத்தில் எல்லா முடிவுக்குமே சாதகம் பாதகம் இருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த முடிவு பாதகமான ஒரு முடிவு தான். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் அவங்களுடைய அரசியலே. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தின்னு சொல்லித்தான் அரசியல். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட, புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் இருந்தவங்க, அது வேறு கட்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி என்கின்ற முறையில் இது எனக்கு பெரிய வருத்தத்தை அளித்தாலும் கூட அண்ணன் அவருடைய உடல்நிலையை பார்த்துக்கிட்டோம். எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில ஒரு நல்ல இணக்கமா இருந்தாரு. உங்களுடைய தொய்வுனால ஏதாவது அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய கூட்டணி கூட நீங்க தான் பேசி, அதாவது ஆனா அண்ணனை பொறுத்தவரை நீங்க புரிஞ்சுக்கணும், ஓபிஎஸ் அண்ணன் வந்து எந்த அளவுக்கு மோடி அவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதையை வைத்திருந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் நிற்பதற்கு ராமநாதபுரத்தில் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு முன்னாள் முதலமைச்சருமே ஒரு சுயேட்சை சின்னத்தில் நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு மோடிஜியின் மீது பெரிய அன்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல காலத்தினுடைய சூழல், சில நேரம் காலம் அப்படித்தான், அது முடிவு அப்படித்தான் சில பேர்த்தை எடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை கூட இருந்தவங்களையும் பாருங்க. அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோருமே படிப்படியாக வேறு வேறு கட்டத்தில் வேறு வேறு கட்சியில் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் எனக்கு பெரிய வருத்தம் தான். ஆனாலும் உடல்நிலையை பார்த்துக்கிட்டும் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கு.